இன்னைக்கு விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2016 ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அண்ணா திமுக வெற்றி பெற்றவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அதே போல ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் விவசாய பணி தொய்வாக இருந்தது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல வறட்சி 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி. பல்வேறு இடத்துல குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அணையிலே நீர்மட்டம் குறைவு. இன்றைக்கு விவசாயியுடைய பயிர் கடுமையாக சேதமடைந்தது. அந்த விவசாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்க வேண்டும். அதுக்காக கோரிக்கை வைத்தார்கள். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். அந்த மும்முனை மின்சாரத்தை 1/4/2027 முதல் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதில்லை. ஷிப்ட் முறையில் தான் மின்சாரம் வழங்கப்படுகிறது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே எப்படி அண்ணா திமுக ஆட்சியில் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதோ அப்படி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட விவசாய தொழிலாளிகள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது. அதனால் ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை கிடைத்தது அந்த திட்டத்தின் மூலமாக. அதோட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அதுபோல கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு, அந்த தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை வந்தது. இன்னும் பல பேர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையிலே சட்டப்பேரவை 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% இந்த முதியோர்கள் திட்டத்தின் மூலமாக அவளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. 5 மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறந்தாலும் கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 136 152 அடி உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக 136 142 அடி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு 142 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த விவசாயியுடைய வயிற்றிலே பால் வாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பேபி அதை பலப்படுத்தப்பட்டது. கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரை ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார். இருப்பினும் அந்த பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும்.
அந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வனத்துறையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அந்த பணி தோய்வு பெறுகின்ற அளவிற்கு நமக்கு இடையூறு செய்தது கேரள அரசாங்கம். இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 142 152 அடி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடர வேண்டும். அதற்காக நாங்கள் கேரள முதலமைச்சரை நானே போய் நேரடியாக சந்தித்தேன். என்னோடு மரியாதைக்குரிய அப்பொழுது இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய துணை சபாநாயகர், மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. கருப்பணன் அமைச்சர் எல்லாம் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்கிறார். இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது, காங்கிரஸ் அங்க வைக்கின்றது. அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இரண்டு கட்சியுமே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றது. இது அருமையான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது. பல முறை எடுத்து சொன்னோம், அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விவசாயத்தை பற்றியும் தெரியாது, விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை பற்றியும் தெரியாது. ஆகவே ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு கேரளாவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இதை செய்யவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இது விவசாயியுடைய அரசு. நானும் ஒரு விவசாயியா இருக்கின்றேன். இன்றைக்கு நான் விவசாய பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழிலே விவசாயம் தான். விவசாயி கடினமான தொழில். இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வீரையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி. விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வருகின்ற பொழுது இந்த விவசாயியுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 11:45 அந்த பகுதியில் 3 பேர் ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிநீர் பைப்பை உடைக்க போயிச்சுக்காங்க. உடனே அந்த பெண்மணி 100 போன் பண்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க. காவலரை தாக்குகின்றார்கள். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அதனால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. தொழிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள்.
அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது ஓராண்டு கொரோனா இருந்தது. அந்த கொரோனா காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அது எப்படி நோய் தாக்கப்படும், அந்த நோய் அறிகுறி என்ன, அதுக்கு எப்படி வைத்தியம் பண்றது எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசாங்கம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சாதாரணமா எண்ணிடாதீங்க, ஓராண்டு மக்களை காப்பாற்றினோம். அப்பொழுது விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இன்றைக்கு ஓராண்டு மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து ரேஷன் கடையில் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுல விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் ஓராண்டு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட அம்மா உணவகம் சமூக கூடத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட சுட 3 வேளையும் அவர் இருக்கின்ற இல்லத்திற்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆகவே சாதனை மேல் சாதனை படைத்து மக்களுடைய அன்பை பெற்று அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, துறை துறை வாரியாக சாதனைகள் படித்து தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சியில் பல விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படு என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு தேசிய அளவில் விருது கிடைக்கும். இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு அரசாங்கத்தினுடைய துறைகள் சார்பாக ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வில் எந்தெந்த துறை, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த துறை சிறந்திருக்கின்றன என்று தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைக்கு தேசிய விருது கொடுப்பாங்க. அப்படி உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம், கூட்டுறவு துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூக துறையில விருது, உயர்கல்வி துறையில விருது, மாற்று அதே போல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிக அளவில் உற்பத்தி செய்து தேசிய அளவில் கிறிஸ் கர்மான் என்ற விருதை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். ஆக இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், மக்கள் இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தையும் பாருங்க, முன்னால் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு விலைவாசி கடுமையாக விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக ஆட்சியிலிருந்தும் இப்ப திமுக ஆட்சியிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கின விலை இல்லைன்னா திமுக பேசுவாங்க. உடனே வேண்டுமென்றே திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு இருவாரு, ஒரு தவறான தகவல் சொல்லுவாரு. அதனால நாங்கள் மளிகை கடைக்கே போய் அண்ணா திமுக ஆட்சி 2021 என்ன விலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அந்த உணவுப் பொருளுடைய விலை என்ன என்பதை அங்கே இருந்து கேட்டு உங்களிடத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. 2021 50 ரூபா. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்கிது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 190 ரூபா, 1 கிலோக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 400 ரூபா. தோரப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130, 1 கிலோக்கு 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபா அதிகம். இப்படி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக அதை கட்டுப்பாட்டு உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி 100 கோடி அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒதுக்கீடு செய்யப்பட்டு, எந்த பொருள் தமிழகத்தில் உயர்கின்றதோ உணவுப் பொருள், எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் குறைந்த விலைக்கு இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை சரி செஞ்சோம். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைய ஆட்சியாளர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கு குடும்பம் எப்படி இருக்க வேணும் அதை பத்தி தான் இன்னைக்கு சிந்திக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது குடும்ப ஆட்சி. எனக்கு வாரிசு அரசியல் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்ப இன்பநிதி வந்துட்டார். அது வரைக்கும் வந்துட்டாங்க. குடும்ப ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சொல்லுங்க. இது என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபுர குடும்பமா?
ராஜவர்ம ராஜ பரம்பரை குடும்பமா? நான் இவரு தான் ஆள வேணுமா? ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, சுப்பிரமணியம் யாராவது வரக்கூடாதா? யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. ஆனா திமுக அப்படி அல்ல. திமுக கட்சிக்காரரு அந்த கட்சியிலேயே உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சியிலேயும் வர முடியாது, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சியில் ஒரு கம்பெனின்னு ஆகி போச்சு, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக மிக்க கட்சி. யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த கட்சியிலே உழைத்தால், விசுவாசமா இருந்தால் யார் வேணாலும் வரலாம். இன்னார் தான் குறிப்பிட்டு கிடையாது. தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். தொண்டன் கூட இந்த கட்சியில இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி திமுக தலைவர் சொல்ல முடியுமா? முடியுங்களா?